வாங்க வாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். பதவியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. வழக்கம் போல வெற்றி தம்பிக்கே பதவியை கொடுத்துட்டாங்க. வெற்றிக்கா? ஆமாங்க ஐயா. கதிருக்கு கொடுக்கறதா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி தம்பிக்கு கட்சியில இருந்த செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையல, அதனால தம்பிக்கே கொடுத்துட்டாங்க. வெற்றி சூப்பர்ரா, வாழ்த்துக்கள்ரா. ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? வெற்றி தம்பிக்கு இந்த பதவி கிடைக்கிறதுக்கு உங்க சின்ன மருமக துளசி தான் காரணம். அவ எப்படி காரணமாக முடியும்? அவ என்ன கட்சி பொறுப்புல இருக்காளா? இல்ல கட்சி தலைவரை தான் அவளுக்கு தெரியுமா? அப்படி இல்லம்மா, எதிர்கட்சி எம்எல்ஏ கூட நீங்க சம்பந்தம் பண்றதுல நம்ம தலைவருக்கு அதுல வருத்தம் இருந்துச்சு. இப்போ துளசி மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தலைவருக்கு அந்த வருத்தம் போயிருச்சு. அதனால நம்ம வெற்றி தம்பிக்கு திரும்பவும் பதவியை கொடுத்துட்டாங்க. தம்பி, நீங்க நல்லா சுறுசுறுப்பாவும் பொறுப்பாவும் வேலை செய்வீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தடுத்து நம்ம கட்சிக்கு நல்ல பேர் சேர்த்து கொடுக்கணும். இந்த முறை எலெக்ஷன்ல நம்ம தொகுதி நம்ம கையில கண்டிப்பா ஜெயிக்கணும். ஐயா வரேங்க ஐயா. வரேன் வெற்றி தம்பி, வரேன். வெற்றி, இது உன் காலம்டா, பூந்து விளையாடு. சொல்லுங்க. அது எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. எனக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கீங்களே. அதான் எல்லாரும் வாழ்த்திட்டாங்களே, அப்புறம் என்ன? யாரு வேணா சொல்லலாம், ஆனா நீங்க தானே எனக்கு காதல் மனைவி. நீங்க வாழ்த்து சொல்ற மாதிரி வருமா மேடம்? உங்க வாயால, ஐயோ மேடம், உங்க வாயால சும்மா வாழ்த்துக்கள் வெற்றின்னு ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னா என் காதுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியா இருக்கும். எனக்கு போஸ்டிங் கிடைச்சதுல உங்க பங்கு இருக்குல்ல. கடவுள்கிட்ட வரம் கேட்டு நிக்கிற மாதிரி உங்ககிட்ட வாழ்த்து கேட்டு நிக்கிறேன். சொல்லுங்க மேடம். வாழ்த்துக்கள். சூப்பர் மேடம். நான் கேட்டதுலயே பெஸ்ட் வாழ்த்து இதான் மேடம், இதுதான். என்னக்கா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, எதுவுமே சொல்லாம இப்படி நடந்துட்டு இருக்கீங்க. என் புருஷனுக்கு இளைஞரணி பதவி கிடைக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருந்தேன். ஆனா இப்போ அந்த வெற்றிக்கு அதை தூக்கி கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான். அவளாலதான் வெற்றிக்கு இந்த பதவியே கிடைச்சிருக்கு. உன்னோட வாழ்க்கைய பாழாக்குனது மட்டும் இல்லாம இப்ப வெற்றிய மடக்கி போட்டு அரசியல பெரிய ஆள ஆக்கி பேரு பணம் புகழ் எல்லாத்தையும் அடையறதுக்கு அவ ஆசைப்பட்டுட்டு இருக்கா. இது இப்படியே போச்சுன்னா உங்க குடும்பத்தோட அரசியல் எதிர்காலத்தையே அந்த துளசி அழிச்சிருவா. திவ்யா, திவ்யா, இதுக்கப்புறமும் நீ அமைதியாவே இருக்க கூடாது, ஏதாச்சும் பண்ணணும். அந்த துளசிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். வெற்றி எனக்கு கிடைக்க வேண்டியவ. அவன் கூட நான் எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காளா? விட மாட்டேன். அந்த வெற்றிய வச்சே அவளை பழி வாங்குவேன். அவ ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். திவ்யா, என்ன பண்ண போற? இந்த நேரத்துல அவளை பழி வாங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
அத நான் செஞ்சுட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த வெற்றி துளசி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாது. திவ்யா, அழாத திவ்யா. ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னா என் மனச கெடுத்தது நீங்க தானே. நான் என் இஷ்டப்படி என் வாழ்க்கைய பாத்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா திடீர்னு உங்களை என் முன்னாடி நிறுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. கல்யாணத்தை பத்தின ஆசையே இல்லாத எனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க தான் என் புருஷன். அந்த நிமிஷத்துல இருந்து நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த துளசி கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க வெற்றி, என்ன மறந்துடு, நீ உன் வாழ்க்கைய பாருன்னு. ஆனா என்னால முடியல. 24 மணி நேரமும் உங்களை பத்தின யோசனை என்ன பாடா படுத்துது. நான் எவ்வளவு துடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? தாய பிரிஞ்ச குழந்தை மாதிரி என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. திவ்யா, திவ்யா, பொறுமையா பொறுமையா இரு. நீ என்ன நிலைமையில இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா